ஒரு 10 நாளைக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா, ஒரு வீடியோ வந்து நான் போட்டிருப்பேன். அதாவது இந்தியாவுல வந்துட்டு ஒரு மோசமான கொலை செய்யப்பட்ட ஒரு வீடியோவா வந்து ஒரு 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 லிஸ்ட் அவுட் பண்ணி ஒன் பை ஒன் அந்த வீடியோ வந்து நான் போட்டிருப்பேன். அந்த வீடியோல வந்து பார்த்தீங்கன்னா, யார் யார் வந்து என்ன கொலை பண்ணாங்க, எந்த மாரியான தண்டனை வந்து நம்ம இந்திய அரசாங்கம் வந்து குடுத்தது, தூக்கு தண்டனையிலேருந்து அதுக்கப்புறம் வந்து ஆயுள் தண்டனைய வந்து மாத்துறாங்கன்னு சொல்லிட்டு ஒரு ஒரு வீடியோ வந்து போட்டிருந்தேன். அந்த வீடியோவோட கேரக்டர்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா, ரொம்ப கொடூரமான முறையில வந்து கொலை பண்ணியிருப்பாங்க. மொத்தம் எத்தன டாபிக் இருக்குன்னா, டோட்டலா வந்து மொத்தம் 7 டாபிக் இருக்கு. அந்த வீடியோல நான் போட்டது வந்து பார்த்தீங்கன்னா, மொத்தம் 4 டாபிக். 4 பேருடைய ஒரு சீரியல் கில்லர்ன்னு கூட சொல்லலாமே. 4 சீரியல் கில்லரோட ஒரு லைஃப வந்து அந்த வீடியோல வந்து நான் பேசியிருப்பேன். இந்த வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா, அதனுடைய கன்டினியூஷன் தான். இந்த வீடியோ வந்து பார்ட் 2. மீதி இருக்கக்கூடிய 3 பேருடைய இந்த லைஃப் இவங்க வந்து எப்படி கொலை பண்ணியிருக்காங்க, எந்த காரணத்துக்காக கொலை பண்ணியிருக்காங்கன்றத இந்த வீடியோல நம்ம அத பத்தி தான் முழுக்க முழுக்க நம்ம பேச போறோம். ஃபர்ஸ்ட் பார்ட் வந்து போட்டல்ல, அந்த வீடியோ யாராவது பார்க்கணும்னு விருப்பப்பட்டீங்கன்னா, அந்த வீடியோக்கான லிங்க் வந்து நான் வந்து டிஸ்கிரிப்ஷன்ல குடுக்குறேன். ஸோ போய் மறக்காம வந்து செக் பண்ணி பாருங்க. வீடியோவை ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி நான் பண்ணக்கூடிய வீடியோக்கள் எல்லாமே உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நீங்கள் பண்ண வேண்டியது ஒரே ஒரு விஷயம் தான், எனக்கு வந்து சப்போர்ட் பண்ணணும். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ண மறந்துடாதீங்க. கமெண்ட் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிங்கன்னா அதில் ஆளுன்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் கேட்கும். அந்த ஆளை வந்து என்னபிளில் போட்டு வச்சுக்கிட்டிங்கன்னா நான் போடக்கூடிய வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். ஒன்ஸ் அகைன் வெல்கம் பேக் டு மை சேனல். நான் உங்கள் ஆகாஷ். வெல்கம் டு 2008 வருஷம் நடந்த நீராஜ் குரோவர் வழக்கு. இந்த நீராஜ் குரோவர் வந்து யாருன்னு பார்த்தோன்னா, மும்பையில் இருக்கக்கூடிய டிவி நிகழ்ச்சியில் ஒரு மிகப்பெரிய ஒரு ப்ரொடியூசர். அதுக்கப்புறம் பார்த்தோன்னா எம்லின்னு சொல்கிற பல ஒரு கேரக்டர் வந்து இந்த கதைக்குள்ளே வந்து வருது. இந்த எம்லி வந்து யாருன்னு பார்த்தோன்னா, இவர் வந்து ஒரு நேவி ஆஃபீஸர். இந்த எம்லியோட மனைவி தான் வந்துட்டு மரியா. இவங்க வந்து யார் பார்த்தோன்னா ஒரு கன்னட நடிகை. இவங்க 3 பேருமே பார்த்தோன்னா ஒரு மிகப்பெரிய ஒரு பொசிஷனில் வந்து இருக்கிறவங்க. ரொம்ப நாளாக வந்து என்ன ஆகுதுன்னா, இந்த நீரஜுக்கும் மரியாவுக்கும் வந்து எம்லி வந்து அவங்களுடைய ஹஸ்பண்ட், அதாவது மரியாவோட ஹஸ்பண்டு. ஆனால் நீரஜ் வந்து யாருன்னு பார்த்தோன்னா இந்த மரியாவோட அஃபைரு. ரொம்ப நாளாக வந்து இந்த அஃபைர் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வந்து டெவலப் ஆகி போயிட்டே இருக்குது. ஒரு கட்டத்தில் வந்து என்ன ஆகுதுன்னா, மரியாவும் நீராஜும் வந்து வீட்டுக்குள்ளே 2 பேரும் வந்து தனியாக வந்து இருக்கிறத வந்து எம்லி வந்து பார்க்குறாரு. அந்த கோவத்தில் வந்து என்ன நடக்குதுன்னா, இந்த எம்லி வந்து என்ன பண்ணுறாருன்னா, இந்த நீராஜை கத்தியால் குத்தி கொலை பண்ணுறாரு. தன்னுடைய மனைவி வந்து எனக்கு தெரியாமல் வந்து அஃபேர் வச்சுட்டு இருக்கா, அதனுடைய பயங்கரமான ஒரு உச்சக்கட்டத்துக்கு போயிட்டு கத்தியால் குத்தி கொலை பண்ணிட்டு என்ன பண்ணுறாருன்னா, அதாவது இறந்து போயிடுறாங்க. இறந்து போனதை வந்து மறைக்கிறதுக்காக என்ன பண்ணுறாங்க, எமிலியும் அவங்களோட மனைவியான மரியாவும் இங்கே 2 பேருமே ஒன்று சேர்ந்து நீராஜோட உடலை வந்துட்டு கண்டந்துண்டமாக வெட்டி மும்பைக்கு வெளியே கொண்டு போய் என்ன பண்ணியிருக்காங்கன்னா, யாருக்குமே தெரியாத ஒரு இடத்துல வச்சு அந்த நீராஜோட உடலை வந்து எரிச்சிருக்காங்க. தப்பு பண்ணது பார்த்தீங்கன்னா அவங்க மனைவியும் பார்த்தீங்கன்னா என்ன பண்ணியிருக்காங்கன்னா, தன் ஹஸ்பண்டோட சேர்ந்து அந்த நீராஜை வந்து எரிச்சு கொலை பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் என்ன பண்ணியிருக்காங்கன்னா, இதுதான் இந்த கதையோட ஹைலைட்டே வந்துட்டு, இவங்க 2 பேருமே சேர்ந்து நீராஜை வந்து கொலை பண்ணிட்டாங்க. இருந்தாலும் வந்து போலீஸ் வந்து தேடுவாங்க பார்த்தீங்களா, ஏன்னா மும்பையில் டிவியில் வந்து ஒரு மிகப்பெரிய வந்து ஒரு ப்ரொடியூசர் டிவி ஷோலாம் வச்சு அந்த நிகழ்ச்சியில் வந்து நடத்துகிறவர். இப்போ அது வந்து வெளியே தெரிய வந்தால் போலீஸ் எல்லாருமே வந்து தேட ஆரம்பிச்சிருவாங்க. அப்புறம் போலீஸ் எங்கே மோப்பம் பிடிச்சி வந்து நம்மக்கிட்ட வந்துருவாங்கன்ற பயத்தில் வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா, ஹஸ்பண்ட் மனைவி 2 பேருமே சேர்ந்து இந்த எம்எல்ஏ என்ன சொல்கிறாருன்னா, மரியா கிட்ட வந்து சொல்கிறாரு, நீ போயிட்டு நீராஜை வந்து காணோன்னு சொல்லிட்டு போலீஸ் ஸ்டேஷனில் ஒரு கம்ப்ளைண்ட் வந்து கொடுத்துரு, அப்போ தான் போலீஸ்க்கு வந்து நம்ம மேலே வந்து சந்தேகம் வராதுன்னு சொல்லிட்டு எம்எல்ஏ வந்து மரியா கிட்ட வந்து சொல்கிறாங்க. உடனே மரியா என்ன பண்ணுறாங்கன்னா, போலீஸ் கிட்ட போயிட்டு இந்த மாதிரி நீராஜ்ன்ற கேரக்டர் வந்து காணோம், இந்த கம்ப்ளைண்ட் வந்து எடுத்துக்கோங்கன்னு சொல்லிட்டு போலீஸ் ஸ்டேஷனில் போய் கம்ப்ளைண்ட் வந்து பண்ணுறாங்க. உடனே போலீஸ் என்ன பண்ணுறாங்கன்னா, கம்ப்ளைண்ட் கொடுத்ததும் பார்த்தீங்கன்னா பெரிய ஆள், ஓகேங்களா. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா எம்எல்ஏ அவங்க ஹஸ்பண்டும் பார்த்தீங்கன்னா நேவியில் வந்து ஒரு ஆஃபீஸராக வந்திருக்காரு, அவங்களும் பெரிய ஆள். காணாமல் போனதும் பார்த்தீங்கன்னா பெரிய ஆள். இப்பேற்பட்ட ஒரு வழக்கு வந்து போலீஸ் ஸ்டேஷனுக்கு வருது. போலீஸ் என்ன பண்ணுறாங்கன்னா, உடனே என்ன பண்ணுறாங்க, இந்த வழக்கை வந்து கையில் எடுத்து விசாரிக்க ஆரம்பிக்கிறாங்க. விசாரிக்கும் போது என்ன பண்ணுறாங்கன்னா, அவங்க அங்கங்கே அப்படியே விசாரிச்சுட்டே இருக்கும் போது இந்த மரியாவும் இந்த எம்எல்ஏ இருக்காங்க பார்த்தியா, அவங்களுடைய வீட்டுக்கு வராங்க. வீட்டுக்கு வரும்போது என்ன ஆகுதுன்னா, அவனை கொலை பண்ணிட்டு கண்ட துண்டமாக வெட்டியிருக்காங்க பாருங்க. அதில் பார்த்தோன்னா ஒரு சில ரத்தக்கரை வந்து இந்த எம்எல்ஏயோட வீட்டு கதவுல வந்து கரை வந்து படிஞ்சிருக்கு. உடனே என்ன பண்ணுறாங்கன்னா, போலீஸ் வந்து இந்த ரத்தக்கரையை வந்து பார்க்குறாங்க. ரத்தக்கரை வந்து பார்த்துட்டு இந்த ரத்தக்கரையை எடுத்துக்கிட்டு அப்புறம் நீராஜ் காணாமல் போனான் பார்த்தீங்களா, அவங்களுடைய பிளட் சாம்பிள்ஸ் வந்து எங்கிறத வந்து கலெக்ட் பண்ணியிருக்காங்க. அந்த பிளட் சாம்பிள்ஸ் 2 வந்து ஒத்து போகுதான்னு சொல்லிட்டு அவங்க வந்து மேட்ச் பண்ணி பார்க்கும்போது அவங்களுக்கு வந்து ஒரு உண்மை வந்து தெரிய வருது. இந்த 2 பிளட் சாம்பிளும் வந்து ஒன்று தான், நீராஜை வந்து இங்கே என்னமோ வந்து பண்ணிட்டு இருக்காங்கன்னு. அதுக்கப்புறம் என்ன பண்ணுறாங்க, போலீஸ் எல்லாமே இந்த மரியாவும் எம்எல்ஏயும் வந்து இன்வெஸ்டிகேஷன் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இன்வெஸ்டிகேஷன் பண்ண ஆரம்பிக்கும் போது 2 பேருமே வந்து ஒத்துக்கிறாங்க, நாங்கள் தான் வந்து நீராஜை வந்து கொலை பண்ணணும்னு சொல்லிட்டு ஒத்துக்கிறாங்க. அதுக்கப்புறம் வந்து கோர்ட் வந்து என்ன ஜட்மெண்ட் வந்து கொடுக்குறாங்கன்னா, அவங்க 2 பேருக்குமே வந்து, ஏன்னா 2 பேருமே பார்ட்னர் போட்டு கொலை பண்ணியிருக்காங்க, 2 பேருக்குமே வந்து ஒரு தக்க தண்டனை வந்து கொடுக்கணும்ல. 2 பேருக்குமே என்ன தண்டனை கொடுக்குறாங்கன்னா, எம்லிக்கு வந்து 13 வருஷம் ஜெயில் தண்டனையும், அவங்களுடைய மனைவி வந்து மரியாவுக்கு வந்து 3 வருஷம் ஜெயில் தண்டனையும் கோர்ட் வந்து ஜட்மெண்ட் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் 2 பேர் என்ன பண்ணுறாங்கன்னா, கொண்டு போய் ஜெயிலில் வந்து அடைக்கிறாங்க.
2006ஆம் வருஷம் நடந்த நிதாரி கொலை வழக்கு. இந்த கொலை வழக்கு வந்து எங்க வந்து நடக்குதுன்னா, நொய்டான்னு சொல்லப்போற ஒரு பகுதி ஒண்ணு இருக்குங்க. அந்த பகுதியில வந்துட்டு நிதாரின்னு சொல்லப்போற கிராமம் ஒண்ணு இருக்கு. கிராமத்தை சேர்ந்த 2 பேரு. ஒருத்தர் வந்துட்டு சுசீந்தர் கோலின்னு சொல்லப்போற ஒரு நபரும், அதுக்கப்புறம் மோனிந்தர் சிங் பந்தர்னு சொல்லப்போற இவங்க 2 பேரும். இவங்க 2 பேருக்குமே என்ன வந்து நடக்குதுன்னா, 2 பேருக்குமே வந்து ஒரு தூக்கு தண்டனை வந்து குடுக்குறாங்க. காரணம் என்னன்னு பார்த்தோம்னா, அந்த கிராமத்துல இருக்கக்கூடிய பெண்கள் எல்லாமே வந்து செக்ஷுவல் ஹராஸ்மென்ட் வந்து பண்ணி, ரொம்ப கொடூரமான முறையில வந்து கொலை பண்ணப்பட்டு, இந்த மோனிந்தர்னு சொல்லப்படுற இந்த கேரக்டர் இருக்காருங்கள, இந்த கேரக்டரோட வீட்டுக்கு முன்னாடி ஒரு சாக்கடை வந்து போகுது. பொண்ணுங்கள வந்து ஹராஸ்மென்ட் பண்ணது தப்பு. அதோட பயங்கரமா பார்த்தீங்கன்னா, கொலை பண்ணிட்டு அந்த உடல் பாகங்கள்ல இந்த மோனிந்தர்னு சொல்லப்படுற அந்த கேரக்டர் அந்த வீட்டு முன்னாடி ஒரு சாக்கடை ஒண்ணு இருக்கு. அந்த சாக்கடையில வந்து போட்டிருக்காங்க. ஸோ சாக்கடையில வந்து போடப்பட்டோடனே அது வந்து என்னாச்சுன்னா, மக்கள்கிட்ட வந்து மிகப்பெரிய வந்து பரவலா பேசப்பட்டு போலீஸ் ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட் பண்ணப்பட்டு, அதுக்கப்புறம் யார் வந்து இந்த கொலை வந்து செஞ்சாங்கன்னு சொல்லிட்டு கண்டுபிடிக்கும் போது தான் இவங்க 2 பேர் வந்து மாட்டுறாங்க. அதாவது கோலியும் இந்த மோனிந்தர்னு சொல்லப்படுற கேரக்டர் 2 பேருமே வந்து அரெஸ்ட் பண்றாங்க. டிசம்பர் 29ஆம் தேதி 2006ஆவது வருஷம் வந்து இவங்க 2 பேருமே வந்து அரெஸ்ட் பண்றாங்க. அதுக்கப்புறம் என்ன பண்றாங்கன்னா, இந்த அலகாபாத் இருக்குங்களா, இந்த அலகாபாத்ல இருக்கக்கூடிய கோர்ட்ல கொண்டு போய் வந்து நிப்பாட்டுறாங்க. 2 பேருக்குமே வந்து தண்டனை வாங்கி கொடுக்கணும்னு. அந்த அலகாபாத் கோர்ட் வந்து என்ன பண்ணுதுன்னா, அவங்க 2 பேருக்குமே வந்து செஞ்ச தப்புக்காக தூக்கு தண்டனை வந்து குடுக்குறாங்க. அதுக்கப்புறம் வந்து என்ன பண்றாங்கன்னா, கருணை அடிப்படைன்ற பேர்ல வந்து தூக்கு தண்டனை வந்து ஆயுள் தண்டனையா வந்து மாறுது. ஆயுள் தண்டனை மாத்ததுக்கு அப்புறம் 2 பேரும் கொண்டு போய் ஜெயில்ல போய் வந்து அடைக்கிறாங்க. ஜெயில்ல போட்டதுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா, பல வழக்குகள் வந்து அவங்க மேல வந்து ரெஜிஸ்டர் பண்ணப்பட்டு, ஜெயில் தண்டனையை வந்து அவங்க அனுபவிச்சுட்டு இருக்காங்க இவங்க 2 பேருமே. 2000ல வந்து பார்த்தீங்கன்னா, நரேந்திர சிங்ன்னு சொல்லிட்டு ஒரு பத்திரிகையாளருங்க. அந்த பத்திரிகையாளர் வந்து காணாம போயிட்டாங்கன்னு சொல்லிட்டு போலீஸ் ஸ்டேஷன்ல ஒரு கம்ப்ளைண்ட் வந்து பண்ணப்படுது. உடனே போலீஸ் என்ன பண்றாங்கன்னா, அந்த கம்ப்ளைண்ட் வந்து கையில எடுத்துக்கிட்டு போலீஸ் வந்து விசாரிக்க ஆரம்பிக்கிறாங்க. விசாரிக்க ஆரம்பிக்கும்போது பார்த்தோம்னா, அவங்களுக்கு வந்து என்ன கிடைக்குதுன்னா, ஒரு சீரியல் கில்லர் வந்து கையில வந்து கிடைக்கிறான் போலீஸ்காரங்கிட்ட. இந்த சீரியல் கில்லருக்கு வந்து இன்னொரு ஒரு பேர் குடுக்குறாங்க. அந்த இன்னொரு ஒரு பேர் வந்துட்டு இந்தியன் பிரெடேட்டர்னு வந்து பேர் குடுக்குறாங்க. இப்ப இந்த ராஜா கவுந்தர் கொலை வழக்கு இருக்கு பார்த்தீங்களா, இது சம்மந்தமா என்ன பண்ணியிருக்காங்கன்னா, ஒரு திரைப்படம் வந்து எடுத்திருக்காங்க. அந்த திரைப்படத்துடைய பேர் வந்து த டைரி ஆஃப் எ சீரியல் கில்லர்னு சொல்லிட்டு இந்த திரைப்படம் வந்து எடுத்திருக்காங்க. இந்த படம் வந்து எங்க வந்து அவைலபிளா இருக்குன்னா, ஓடிடில வந்து அவைலபிளா இருக்கு. இன்னைக்கு வரைக்கும் பார்த்தீங்கன்னா, இந்த படம் வந்து ரன் ஆயிட்டு தான் இருக்கு. ஸோ அப்பேற்பட்ட ஒரு மோசமான தாக்கத்த குடுத்த சம்பவம் தான் இந்த ராஜா கவுந்தர் கொலை வழக்கு. ராஜா கவுந்தர் இருக்கார் பார்த்தீங்களா, அவன் வந்து யாருன்னு பார்த்தோன்னா, அவன் இருக்கக்கூடிய ஊர்ல வந்துட்டு ஒரு பஞ்சாயத்து தலைவர். கிட்டத்தட்ட பஞ்சாயத்து தலைவர் மட்டும் இல்லாம 15 பேரை வந்து கொலை பண்ணி, அவங்களுடைய உடல் பாகங்களை தின்னு, அவங்கள மண்டை ஓட்டெல்லாம் வந்து வச்சு ஒரு மிகப்பெரிய அளவுல வந்து ஒரு சீரியல் கில்லர் தனமான ஒரு என்னென்ன வேலை வந்து செய்யணுமோ, அந்த வேலையெல்லாம் வந்து இந்த ராஜா கவுந்தர் வந்து பண்ணியிருக்கான். அதாவது என்ன வந்து நடந்திருக்குன்னா, இந்த நரேந்திர சிங்க வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா, அவர் வந்துட்டு ஒரு பத்திரிகையாளர். ஒரு நாள் வந்து என்ன பண்றாங்கன்னா, இந்த ராஜா கவுந்தர் வந்துட்டு இந்த நரேந்திர சிங்க வந்து என்னுடைய பண்ணை வீடு இருக்கு, என்னுடைய பண்ணை வீட்டுக்கு வந்து நீங்க வாங்கன்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. இவரு என்ன பண்ணியிருக்காருன்னா, இந்த நரேந்திர சிங் வந்துட்டு ராஜா கவுந்தர் வந்து கூப்பிடுறாருன்னு சொல்லிட்டு அவருடைய பண்ணை வீட்டுக்கு வந்து போயிருக்காங்க. அங்க வச்சு என்ன பண்றாங்கன்னா, இந்த ராஜா கவுந்தரும் அவனுடைய தம்பி பக்ஷராஜ்னு சொல்லப்படுறவர் தான் அவனுடைய தம்பி பேரு. இவங்க 2 பேருமே என்ன பண்றாங்கன்னா, அந்த நரேந்திர சிங்க வந்து துப்பாக்கியால சுட்டு வந்து கொலை பண்றாங்க. இவங்க 2 பேருமே வந்து என்ன பண்றாங்கன்னா, அந்த பத்திரிகையாளரை வந்து சுட்டு கொலை பண்ணிட்டு அவங்க கிட்ட வந்து ஒரு சுமோ கார் வந்து இருந்திருக்கு. அந்த சுமோ கார்ல அவருடைய உடலை வந்து தூக்கி போட்டுட்டு மத்திய பிரதேசம் வரைக்கும் கொண்டு போயிருக்காங்க. அவ்வளோ தூரத்துக்கு வந்து கொண்டு போய் அங்க வச்சு எரிச்சதுக்கு அப்புறம் என்ன பண்ணிருக்காங்கன்னா, அவனுடைய மண்டை ஓட்டை வந்து கையோடவே வந்து கொண்டு வந்திருக்காங்க. எப்படி வந்து இந்த நிதாரி கொலை வழக்குல வந்து ஹஸ்பண்ட் ஒய்ஃப் 2 பேருமே கொலை பண்ணிட்டு ஊரை விட்டு கொண்டு போய் வச்சு எப்படி வந்து அவங்க வந்து எரிச்சாங்களோ, அதே மாதிரியான சம்பவம் வந்து இந்த ராஜா கவுந்தர் கொலை வழக்குல வந்து நடந்திருக்கு. பத்திரிகையாளரை கொண்டுட்டு மண்டை ஓட்டை கையோடவே கொண்டு வந்துட்டானுங்க. உடனே என்ன ஆகுதுன்னா, இந்த சம்பவம் வந்து போலீஸ் கிட்ட போது, போலீஸ் பார்த்தீங்கன்னா வழக்கம் போல தன்னுடைய இன்வெஸ்டிகேஷன் வந்து ஸ்டார்ட் பண்றாங்க. அப்ப இன்வெஸ்டிகேஷன் வந்து ஸ்டார்ட் பண்ணும்போது போலீஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு எவிடன்ஸ் வந்து கிடைக்குது. அந்த எவிடன்ஸ் தான் பார்த்தீங்கன்னா ஒரு டைரி. அந்த டைரி வந்து யாருடைய டைரினா, இந்த கொலை செஞ்சான் பார்த்தீங்களா இந்த ராஜா கவுந்தர்னு சொல்லப்போற ஒரு கேரக்டர், அந்த ராஜா கவுந்தரோட டைரி தான் இந்த டைரி. அந்த டைரியை வந்து ஓப்பன் பண்ணி படிக்கிறாங்க. அதில் வந்து என்ன டீட்டெயில்ஸ் வந்து போட்டிருக்குன்னா, இந்த ராஜா கவுந்தர் வந்து யாரெல்லாம் வந்து கொலை பண்ணியிருக்கான் அவங்களுடைய டீட்டெயில்ஸும், இதுக்கப்புறம் யாரெல்லாம் வந்து கொலை பண்ண போகிறான் அவங்களுடைய டீட்டெயில்ஸும் பார்த்தீங்கன்னா ஒட்டுமொத்த டேட்டாவும் பார்த்தீங்கன்னா இந்த டைரியில் வந்து இவன் மென்ஷன் பண்ணி வச்சிருக்கான். இந்த டைரிக்கு பேர் வந்து என்னன்னு பார்த்தோம்னா கோர்ட் டைரி. இந்த போலீஸ் வந்து என்ன பண்ணுறாங்க, அந்த கோர்ட் டைரின்னு சொல்லப்படுற அந்த டைரியை வந்து ஓப்பன் பண்ணி படிக்கும் போது அவங்களுக்கு ஒரு விஷயம் வந்து தெரிய வருது. இந்த ராஜா கவுந்தர் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, அடித்து கொலை பண்ணிவிட்டு அவனுடைய மண்டை ஓட்டை வந்து கொண்டு வந்தான்னு சொன்ன பார்த்தீங்கன்னா இந்த பத்திரிகையாளரோட மண்டை ஓட்டை. இந்த பத்திரிகையாளர் மண்டை ஓட்டை மட்டும் இல்லை, அவன் யாரெல்லாம் கொலை பண்ணியிருக்கான், இதுக்கப்புறம் யாரெல்லாம் கொலை பண்ண போகிறான்னு சொல்லிட்டு ஒரு லிஸ்ட் வந்து வச்சிருக்கான் பாருங்க. இதுக்கு முன்னாடி யாரெல்லாம் கொலை பண்ணியிருக்கானோ அவங்க எல்லாருமே வந்து எரிச்சு அவங்களுடைய மண்டை ஓட்டை கொண்டு வந்து இவன் என்ன பண்ணுவான்னா, எத்தனை பேர் வந்து கொலை பண்ணியிருக்கானோ அவங்களுக்குன்னு சொல்லிட்டு ஒரு குறிப்பிட்ட சமூகம் இருக்கு பாருங்க, அதாவது இந்த ஜாதி அடையாளம்னு இருக்கு பாருங்க, அந்த ஜாதிக்கு ஏற்ற மாதிரி அந்த மண்டை ஓட்டை வந்து அடுக்கி வைப்பானா.
இந்த சமூகத்தை சேர்ந்தவங்கன்னா இங்கே, இந்த சமூகத்தை சேர்ந்தவங்கன்னா இங்கன்னு சொல்லிட்டு ஜாதி வாரியாக வந்து மண்டை ஓட்டை வந்து அடுக்கி வைப்பானா. அந்த மண்டை ஓட்டை வந்து அடுக்கி வைக்கிறான் பாருங்க, அதை பொறுத்து தான் அவங்களுக்கு வந்து தண்டனையை வந்து கொடுப்பான். இறந்து போனவங்க எல்லாருமே வந்து சித்திரவதை பண்ணி கொலை பண்ணது மட்டும் இல்லாமல் மண்டை ஓட்டை கொண்டு வந்து ஜாதி வாரியாக வந்து அடுக்கி வைக்கிறது மட்டும் இல்லாமல் என்ன பண்ணுவான்னா, அடித்து சாவடிச்சுட்டு இந்த அவங்களுடைய மூளை இருக்குது பார்த்தீங்களா, அந்த மூளையை வந்து சாப்பிடுவானா. மூளையை வந்து சாப்பிட்டுட்டு ஒரு சில உடல் பாகங்கள் எல்லாமே வந்து தின்னுட்டு மீதி இருக்கக்கூடிய உடல் பாகங்கள்லாம் என்ன பண்ணுவான்னா, அவன் வந்து என்ன பண்ணான்னா ஒரு பண்ணை வந்து வளர்க்குறாப்புல, அதாவது ஒரு பன்றிகளை வச்சு வளர்க்கக்கூடிய ஒரு பண்ணை வந்து வளர்ப்பாப்புல. அந்த பன்றிங்களுக்கு வந்து இந்த அடித்து சாவடிக்கப்பட்ட இந்த உடல் பாகங்களை வந்து பன்றிக்கு வந்து போட்டுருவான். ஸோ மீதி இருக்கக்கூடிய உடல் பாகங்கள் எல்லாமே வந்து ஊரை விட்டு கொண்டு போய் எங்கேயாவது வச்சு எரித்து அதுக்கப்புறம் மண்டை ஓட்டை வந்து கொண்டு வந்து ஜாதி வரையை ஏற்ற மாதிரி அடுக்கி வைப்பான். இந்த மாதிரி நிகழ்வுகள் எல்லாமே வந்து டைரியில் வந்து மென்ஷன் பண்ணி வச்சுருக்கான். ராஜா கவுந்தர்னு சொல்லப்படுற இவன் பஞ்சாயத்து தலைவர்னு வந்து சொல்கிறாங்க. எப்படி இருக்குது பாருங்கள் கதை. பஞ்சாயத்து தலைவராக இருக்கக்கூடிய கேரக்டர் ஒரு சீரியல் கில்லரு. ஸோ ஓகே, 1998 இந்த வருஷத்தில் ஆரம்பித்து கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 2000 வரைக்கும் போலீஸ்கிட்ட மாற்ற வரைக்கும் தொடர்ந்து வந்து கொலை பண்ணிகிட்டே இருந்திருக்காப்புல. 2 வருஷத்துல வந்து எத்தனை பேர் வந்து கொலை பண்ணியிருக்கான்னா, கிட்டத்தட்ட 15 நபரை வந்து கொலை பண்ணியிருக்கான். அதுக்கப்புறம் போலீஸ் என்ன பண்ணியிருக்காங்கன்னா, அவங்க 2 பேருமே அரெஸ்ட் பண்ணி கோர்ட்டில் கொண்டு போய் நிற்க வச்சிருக்காங்க. கோர்ட் வந்து என்ன ஜட்ஜ்மெண்ட் வந்து கொடுத்துருக்குன்னா, அவங்க 2 பேருக்குமே வந்து ஒரு ஆயுள் தண்டனை வந்து கொடுத்துருக்கு. அந்த ஆயுள் தண்டனை வந்து பார்த்தோன்னா அவங்க வந்து அனுபவிச்சுட்டு இருக்காங்க. எந்த ஜெயிலில் வந்து அவங்க ஆயுள் தண்டனை வந்து அனுபவிச்சுட்டு இருக்காங்கன்னா, உண்ணாவ சிறைன்னு சொல்லப்படுற ஒரு ஜெயில் ஒன்று இருக்குது. அந்த ஜெயிலில் தான் அவங்க 2 பேருமே வந்து ஆயுள் தண்டனை வந்து அனுபவிச்சுட்டு இருக்காங்க. ஓகே பிக்கர்ஸ், இதோட இந்த வீடியோ வந்து முடியுது. மீதி இருக்கக்கூடிய 3 கதையை வந்து உங்கள் எல்லாருக்கிட்டையும் நான் வந்து ஷேர் பண்ணேன். எப்பேற்பட்ட சீரியல் கில்லர் தரமான வேலைகள்லாம் வந்து நான் சொன்ன இந்த 3 கதையில் வந்து இருந்திருக்குன்றதை நீங்களே வந்து பாருங்கள். ஏற்கனவே நான் போட்ட வீடியோ பார்ட் 1, அதுக்கான லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ் வந்து நான் கொடுக்குறேன். இது வந்து வீடியோ வந்து பார்ட் 2. ஸோ 2 வீடியோமே வந்து நீங்கள் பாருங்கள். உங்களுக்கு வந்து எந்த கதை வந்து மிகப்பெரிய அளவில் வந்து ஒரு பேர் அதிர்ச்சி வந்து கொடுத்துருக்கு, உங்கள் எல்லாருக்குமே வந்து நான் சொன்ன இந்த 7 கதைகளில் எந்த கதை வந்து பயங்கரமாக வந்து ஷாக்கிங் வந்து கொடுத்துருக்குன்னு சொல்லிட்டு உங்களுடைய கருத்து என்னன்னு மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் வந்து சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். இன்னொரு வீடியோவில் மறக்காமல் நான் வந்து பார்க்குறேன். பாய் பாய் அண்ட் டேக் கேர்.